அனைவருக்கும் இனி மாலை வணக்கம். உங்கள் விசாகசக்தி யூடியூபர் வி சத்தியமூர்த்தி பேசுகிறேன். இன்று தில்லியில் நடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை பெற்றது. தற்பொழுது 47 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. ஒரு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. இரண்டாவது இடத்தில் ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து வருகிறது. இந்த வெற்றி பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு நற்சான்றாக பார்க்கப்படுகிறது. ஆம் ஆத்மியின் ஊழல் ஆட்சி வேண்டாம் என்று மக்கள் தீர்மானித்தது என்று கருதப்படுகிறது. காங்கிரஸ் தலைமையிடத்தில் காணாமல் போனது. காலங்காலமாக ஆண்டு வந்த காங்கிரஸ் கட்சி தலைமையிலேயே காணாமல் போய்விட்டது. ஒரு இடங்களை கூட பிடிக்கவில்லை. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய இறுதி எல்லையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி அமைத்து எம்பி தேர்தலுக்கு முன்பாகவே சலசலப்பு ஏற்பட்டது, ஒற்றுமையின்மை ஏற்பட்டது. அது தேர்தலிலே பட்ட வெளிச்சமாக தெரிந்தது. 28 கட்சிகளுடன் கூடி அமைத்த அந்த இந்திய கூட்டணி எதிர்கட்சியாகத்தான் வர முடிந்ததை தவிர ஆளுங்கட்சிக்கு வர முடியவில்லை, அதிகாரத்தை கைப்பற்ற முடியவில்லை. இங்கே தில்லியில் நடந்த சட்டசபை தேர்தலிலும் இந்திய கூட்டணி காணாமல் போய்விட்டது. நிலையான ஆட்சியை தருவோம் என்று சொன்ன ஆம் ஆத்மி நிலைகுலைந்து நிற்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்று மக்களுடைய நம்பிக்கையை பெற்றுள்ளது. அந்த மக்கள் இதுவரைக்கும் காணாத ஆட்சியை காண இருக்கிறார்கள். அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான ஆட்சியை காண இருக்கிறார்கள். அங்கே தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அதற்கு நல்ல பலன் கிடைத்திருக்கிறது. டெல்லியை எப்படி பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியதோ அதுபோல் வரும் 2026 தேர்தலில் தமிழகத்தில் திரு அண்ணாமலை IPS அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்பது சந்தேகமில்லை. அதற்காக திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக மக்களை இரண்டாவது முறையாக கிராமமாக சந்திக்க இருக்கிறார். மக்களுடைய தேவைகளை, கோரிக்கைகளை, எண்ணங்களை கேட்டறிய இருக்கிறார். தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி சுயநல ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். அதற்கான நாள், அதற்கான வருடம் 2026 இருக்கும். டெல்லி வாழ் தமிழ் மக்கள் மற்றும் ஏனைய வாழ்ந்து மக்களுக்கு
பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.